ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பரான லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தோசை வந்து காலைல சுட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த பாப்பா பாருங்கள் என்ன பண்ணுறா பாருங்கள். இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே அழ ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவகிட்டே கொடுத்துட்டோம். காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து தோசை தண்ணி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த அம்மா பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். தோசை அழகாக கீழே வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவகிட்ட வந்து வாங்கிட்டு ஃபோனை கொடுத்தாச்சு. இது வந்து தண்ணி சாம்பார். தோசைக்கு தண்ணி சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்றதெல்லாம் அழகாக உட்காந்து சாப்பிட்ருவாங்க பாப்பா. சேட்டை பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. என்ன கொஞ்சம் ஃபோனு வீடியோ எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து லஞ்சு பார்த்திங்கன்னா மட்டனு தான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு வச்சாச்சு, மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து கொஞ்சம் கடமாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கடமாவும் அப்புறம் வந்து கடல் நத்தெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றோம் கடல் நத்தை. இது பாருங்க தான் கடல் நத்தை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கடமாவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்ட பிறகு செய்யலான்னு சொல்லிட்டாங்க மாமாவும். அதனால் முதல்ல மட்டன் குழம்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து சாம்பார், காலையில் வச்ச சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். இது தோசைக்கு வச்ச சாம்பார். ஆனால் புளிலாம் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிள்ளி போட்ட சாம்பார்லேயும் புளி கொஞ்சம் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு. தம்பி வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவனுக்கு கொஞ்சமாக மட்டன் குழம்பு போட்டு சாம்பார் ஊற்றி நானும் பாப்பாலாம் சாப்பிட்டோம். அவன் வந்து மோர் சாப்பிட்டான். இது பார்த்திங்கன்னா நத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து தவா வச்சாச்சு. இது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு தான் பெரட்டணும். நல்லா பெரட்டிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்ட பிறகு அப்புறம் வானலில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றுங்க, ரொம்பலாம் ஊற்றாதீங்க. இங்கே பாருங்கள் லைட்டாக தான் போட்டிருக்கேன். அதை அப்படியே போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் கொஞ்சம் தொக்காக இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி தான் ஃபஸ்ட் டைமாக நான் செய்கிறேன். ஆனால் இப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். யாரெல்லாம் வேறு மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேகணும் இது. ஏன்னா இது வேகணும்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் அப்புறம் அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இது என்னது பார்த்தீங்கன்னா நான் வந்து கடமாவத்துக்கு அது வெங்காயம் போய் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் போட்டு ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த பக்கம் வந்து கடமானம் போட்டு தண்ணியே ஊற்றலைன்னா கடமா அப்படியே போட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தம்பி வந்து திரும்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃப்ரை பண்ண பார்த்திங்களா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நான்வெஜ் செஞ்சாலுமே அவங்க அடிக்கடிக்கு பசிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே சாப்பிடுவாங்க. அவனுக்கு கொஞ்சம் மட்டன் குழம்பு ஊற்றி, ஏன்னா மதியம் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்லாங்க, மோர் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள் கடமானம் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இன்னும் கொஞ்சம் தொக்காக இருக்கணும். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது எனக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூளும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மிளகுத்தூள் போடல, கொஞ்சம் காரமாகிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டுக்கும் தோசை ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே, பாய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் தொக்காக வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து நத்தையும் காலி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, பாய்.